Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இந்த ரோம இராணுவ அதிகாரிக்கு விளங்கின காரியம் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு விளங்கினா அவர்களுக்கு இந்த வார்த்தையை தவிர வேறு எதுவும் தேவைப்படாது. ஒரு வார்த்தை போதும் என்கிற நிலைக்கு இன்றைக்கு விசுவாசிகள் இன்னும் வரவில்லை. நீங்கள் கேட்குற ஆள்கிட்ட நீங்கள் சொல்லி பாருங்கள் வார்த்தையை பற்றி. எது அது இருந்தால் பரவாயில்ல பிரதர், ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டில் காலை வச்சிங்கன்னா பிரதர் அதெல்லாம் சரியாக போயிடும் பிரதர். நீங்கள் கையை வச்சிங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். இந்த எண்ணெயை கொஞ்சம் ஜெபம் பண்ணி அதை கொண்டு போய் நான் அங்கே வச்சேன்னா சரியாக போயிடும். இதில் தான் இருக்கிறாங்க பாருங்கள். உடனே சொல்லுவாங்க, இல்லை பைபிளில் இருக்குதுங்க கை குட்ட, பைபிளில் கை குட்டியும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நான் விசுவாசிகளை பற்றி பேசுகிறேன். விசுவாசிகளை பற்றி பேசுகிறேன். நான் விசுவாசிக்கு கைக்குட்டை இல்லை பெஸ்ட் மெத்தடு. கைக்குட்டை தான் பெஸ்ட் மெத்தட்னா பேலாக துணியை வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு நான் உலகம் முழுக்க கைக்குட்டை விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கணுங்க. பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எதுக்கு நான் கைக்குட்டை விநியோகம் பண்ணுறது இல்லை, பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, விசுவாசிக்கு கைக்குட்டை இல்லை, விசுவாசிக்கு நான் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. விசுவாசம் என்ன சொல்லுகிறது? வானத்தில் ஏறி யார் கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணுகிறது, பாதாளத்தில் இறங்கி யார் கிறிஸ்துவை மேலே ஏறி வர பண்ணுகிறது என்று கேட்கிறது இல்லை விசுவாசம். விசுவாசம் என்ன சொல்லுகிறது? நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறதே. நீ உன் வாயினாலே இயேசுவை அறிக்கை செய்து உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். வாய் கிட்ட இருக்குது, மூக்கிலிருந்து 1 இன்ச்சுக்கு கீழே பதில் இருக்கிறது. ஒரு வார்த்தை. இன்னும் புரியல பாருங்க ஜனங்களுக்கு. அதனால எல்லாம் தேவைப்படுது அவங்களுக்கு. ஒரு வசனத்துக்கு திருப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்ல, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தலையும் சொல்லுகிறேன். கர்த்தர் இவர் கொடுத்த தரிசனங்கள் வெளிப்படுத்தலை சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்பே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கப்பட்டான். ஒரு மனுஷனை அறிவேன்னு சொல்கிறாரு, ஆனால் இவரை பற்றி தான் சொல்கிறாரு. இப்படி ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி சொல்கிறாரு, இன்னொரு ஆளை பற்றி பேசுகிற மாதிரி. தன்னை பற்றி தான் அவர் சொல்கிறார். 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதும் வாக்கு கட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். எப்படி பரலோகத்துக்கே சென்று தேவனுடைய வார்த்தைகளை இவர் கேட்டார், இவருக்கு தரிசனம் உண்டாயிற்று என்று சொல்கிறார். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களில் அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாக இருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னால் கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களை குறித்த மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப ஃபேமஸ் டாபிக் நிறைய பேருக்கு. மாம்சத்தில் ஒரு முள். பைபிளில் எதை தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்களோ இல்லை, இதை தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. மாம்சத்தில் முள். என் மனைவி தான் பிரதர் அந்த முள் அப்படின்ற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. மனைவிகள் புருஷன் தான் முள்ளுன்ற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. என்ன முள்ளுன்னு காமிக்கிறேன். இப்போ முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய. யாரா இருக்குது? சாத்தான். திட்டவட்டமாக சொல்லிட்டார், நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்ல, முள், மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பிரசங்கெல்லாம் பிரமாதமாக நடக்கும். என்ன சொல்கிறாங்க? மாம்சத்திலே முள் என்ன தெரியுமா? பவுலுக்கு பெரிய வியாதி இருந்ததாக்கும், அதுதான் அவருக்கு மாம்சத்திலே கொடுக்கப்பட்ட முள். அவர் எங்கே ரொம்ப மேட்டிமை உள்ளவராக மாறிட போகிறாருன்னு சொல்லி அவருக்கு கர்த்தர் இந்த முள்ளை கொடுத்து, எல்லாருக்கும் மாம்சத்தில் கர்த்தர் ஒரு முள்ளை கொடுக்குறாருன்னு சொல்லி வச்சுட்டாங்க. இது கர்த்தர் கொடுக்கலங்க, இது பிசாசினுடைய தூதன். பிசாசு கொடுத்தது, பிசாசினுடைய தூதன்.
கத்தர் எங்கே இவர் ரொம்ப உயர்த்தப்பட்டு போகிறாரு, ரொம்ப மேன்மையாக தன்னை பற்றி நினச்சிட போகிறாருன்னு சொல்லி ஆளை பாருங்கள் எப்படி கத்தர் ஆக்கி வச்சுருக்காங்க. அங்கே நின்றுட்டு தடியை வச்சு தட்டி தட்டி மண்டையில் தட்டி ஆளை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது தான் கத்தர்னு சொல்லி வச்சுட்டாங்க. கிடையாது, இது கத்தர் கொடுத்தது இல்லை. எப்படி பைபிளை தப்பாக வாசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியல. அது மைண்டு ப்ரீசெட் ஆகிடுது. அப்படி கத்தர்னா தடியை வச்சு அங்கே உட்காந்து தட்டுறவர், கொஞ்சம் நீ நல்லா நினச்சினால மட்டுன்னு ஒன்று வைக்கிறவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே போச்சு பைபிளை வாசிக்கும் போதே ஒரு ப்ரீ கன்க்ளூஷனோட வாசிக்கிறாங்க. ஏற்கனவே இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வாசிக்கிறாங்க. கிடையாது, அதனால தான் இது வரைக்கும் வாசிக்காது போல நினச்சி வாசிக்க வேண்டும். எப்படி சொல்கிறாரு பாருங்க. அவர் சொல்கிறாரு, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனார். எது? இந்த மாம்சத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற முள், உண்டாயிருக்கிற முள், இது என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. இந்த சாத்தானுடைய தூதன் எப்படி குட்டுறான்னா என்ன அர்த்தம்? தலையில் கொட்டுறானா இல்லை எப்படி கொட்டுகிறான் பார்ப்போம். 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள் என்னெல்லாம் பண்ணி எப்படியெல்லாம் கூட்டினான்னு பாருங்கள். 11ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர்லயே, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 31 ஸ்ட்ரைப்ஸ் 5 தடவை வாங்கியிருக்கார். 1 தடவை 2 தடவை இல்லை, 5 தரம் அடிப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன். 1 தரம் கல்லெறி உண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலில் 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும். இவ்வளோ மோசம், எல்லா மோசங்களை பற்றி பேசுகிறாரு. இவ்வளவு காரியத்தை சந்திச்சிருக்கிறார். பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. பிசாசு எப்படி குற்றான் பாருங்க. ஒரு ஆளை நல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற ஆளை என்னென்ன பிரச்சனை ஏற்படுத்த முடியுமோ, யார் யாரை வச்சு எப்படியெல்லாம் துன்புறுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் உபத்திரத்தை கொடுத்து 3 விதமான கேட்டகரியில் இவ்வளவு மோசத்தையும் பிரிக்கலாம். மோசம்னு சொல்கிறார் இல்லையா, அந்த 3 விதமாக பிரிக்கலாம். 3 கேட்டகரி. 1 பெர்சிக்யூஷன், உபத்திரவம், யூதர்களால் புறஜாதியார எல்லாராலையும் ஏற்பட்ட உபத்திரவங்கள். 2வது லேக் ஆர் வாண்ட், பசி பட்னி போன்ற காரியங்கள், இல்லாமை, குறைவு, தாழ்ச்சி போன்ற காரியங்கள். 3வது ஒரிசம் தாட்ஸ், அதாவது கவலைகள், பல காரியங்களை குறித்து கவலை, ஊழியத்தை பற்றி குறித்த கவலை. எனக்கு தெரியும் நிறைய ஊழியக்காரங்க ஊழியத்தை பற்றி பெரிய கவலை. முகமே பார்த்தீங்கன்னா வாடி போயிருக்கும். என்னையா அப்படி இருக்கிறீங்கன்னா, ஒரே கவலை பிரதர், ஊழியத்தை பற்றி ஒரே கவலை. பிசாசு பிடிச்சிட்டான். பவுலை குட்டின அதே பிசாசு இவரை குட்டிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா ஊழியத்தை பற்றி கவலை இவருக்கு வந்துருச்சு. இப்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் பிசாசுக்கு. ஏன்னா ஊழியத்தை பற்றி கவலை வந்தோன்னே பிரசங்கம் ஓடாது. அவனுக்கு என்ன, இந்த பிரசங்கத்தை உருப்படியாக அவர் பண்ணி இதனா எவனா கேட்டு அவன் உருப்பிட்டுறக்கூடாதுன்னு தான் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். நல்ல கவலையினால் கொடுத்து ஏதாவது பசி பட்டினி ஏற்படுத்த முடியுமா, இல்லாமல் ஏற்படுத்த முடியுமா, குறைவை ஏற்படுத்த முடியுமா, தாழ்ச்சியை உண்டு பண்ண முடியுமா, ஏதாவது ஒரு நெருக்கடியை, பண நெருக்கடி எதையாவது ஒன்று கொண்டாந்து போட்டு அதன் மூலமாய் ஒரு அல்லது ஒரு உபத்திரவம், பலவிதமாக உண்டாகிற உபத்திரவங்கள், எதிர்ப்புகள் மூலமாக இப்படி நெருக்குகிறான். இந்த பெரிய ஊழியக்காரருக்கு இப்படி ஒரு நெருக்கம் உண்டானது பாருங்க. இது கர்த்தரால் கொடுக்கப்படலைங்க. பசி பட்டினியை கர்த்தர் தரல, உபத்திரவத்தை கர்த்தர் தரல. இந்த மோசம் சொல்றாரு. இவ்வளோ மோசம் பரலோகத்துல தான் வந்தது கிடையாது. இதெல்லாம் கர்த்தர் தரல. இந்த கவலைகள் எல்லாம் கர்த்தர் தரல. ஊழியத்தை இவரா தாங்குறாரு, கர்த்தர் கட்டுறாரு சபையை, இல்லையா? ஹலோ, இதை பற்றி நான் கவலைப்பட்டு என்ன பண்ண போறேன்? அதனால தான் நல்லா படுத்து தூங்கிட்டு காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சட்டையை மாட்டிக்கிட்டு கரெக்டாக பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன். கவலைப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணணும், அதுக்காக தான் இருக்கிறோம். ஆனால் கவலை சாத்தான் கொண்டாந்து விட்டுருவான் பாருங்க. ஏன்னா அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், எப்படா கொண்டாந்து நுழைக்கலாம், இல்லை ஆளை ஒரு மாதிரி உருக்கிடலான்னு. அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு எப்படின்னா, விசுவாசிகளுக்கும் அப்படி சில காரியங்களை வைத்திருக்கிறான். குட்டுறதுக்குன்னே சில வேலைகளை பிசாசானவன் வைத்திருக்கிறான். பிசாசானவன் தூதரை வச்சுக்கிட்டு அவ்வளோ தூதர்கள் அவனுக்கு இருக்கிறாங்களாம் பாருங்கள். எல்லாம் வேலை இல்லாமல் உட்காந்துருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாது, எல்லாம் டிஸ்பேச் பண்ணப்படுகிறார்கள். எல்லா பிசாசுகளும் தெரிந்து கொண்டிருக்குது தெருக்களில். எங்கேயாவது போய் பூந்துக்க, எதை வீட்லையாவது பூரு அப்படின்னு.
அவங்களுக்கு வந்து நல்ல விசுவாசியின் வீடாக தான் பார்த்துருக்குறாங்க. நல்ல வெளியே சிலுவை போட்டு கர்த்தர் இந்த வீட்டுக்கு தலையாக இருக்கிறாருலாம் எழுதி போட்டு வசனமெல்லாம் எழுதி போட்டிருக்கிற வீடாக பார்த்துட்டு இருக்குது. எழுதி போட்டிருக்கிறாங்களே ஒழிய உள்ளத்தில் பதியல, வாயில் இல்லை, இருதயத்தில் இல்லை. நாள் முழுக்க பிரச்சனையை பேசி கொண்டிருக்கிறார்கள். அது கரெக்டாக உள்ள பூந்துடுறான் பாருங்கள். ஏதாவது ஒரு வழியில் பூந்துடலாம், எப்படியாவது பூந்துடலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கிறான். இடம் கிடைச்சா சந்தோஷம், கொஞ்சம் இடம் விட்டால் உள்ளே பூந்துருவான் பாருங்கள். அந்த காலத்தில் நான் இப்போ காலேஜுக்கு போகும்போது ட்ரெயினில் போவேன், கிறிஸ்டியன் காலேஜுக்கு போகும்போது அந்த ட்ரெயினில் தொங்கிட்டு தான் போகணும் பாருங்கள் பாதி நேரம். அவன் யாரோ ஒருத்தன் பரிதாம வந்து கொஞ்சம் இடம் விடுங்க சார்மா, காலை நம்மளே அப்படி லேசாக வச்சுருப்போம், கொஞ்சம் இடம் விடணும், அவனுக்கு கொஞ்சம் இடம் விட்டா அப்புறம் நம்ம தொங்கிட்டு இருப்போம், அவங்க உள்ளே நிற்பான். பிசாசு அப்படிப்பட்டவன் பாருங்க. அவன் நல்லா உள்ளே உட்காந்துருவான் போய், நல்ல ஆள், கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா. அப்படிப்பட்ட பிசாசு இவன். அப்போ பிசாசு வந்து எப்படியெல்லாம் பூர்ணமாக பார்த்து இப்போ பவுலுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால் பவுல் என்ன சொல்கிறார் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். பவுலும் பாருங்கள் நம்மள மாதிரி தான், கொஞ்சம் போக போக தான் கற்றுக்கிறாரு. அவரும் கற்றுக்கிட்டதை எழுதுறாருங்க. சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரே பிரச்சனையாக இருந்தது, நான் கர்த்தரை நோக்கி 3 தடவை வேண்டிக் கொண்டேன். எத்தனை தடவை? 3 தடவை. இதை நிறைய பேர் பிடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, பவுல் 3 தடவை ஜெபம் பண்ணாரியா? அடியேன் 30 தடவையாவது பண்ண வேணாமா? பவுல் அடிகளாரே 3 தடவை பண்ணும்போது அடியேன் 30 தடவை பண்ண வேணாமா? வேண்டாங்க, 3 தடவை பண்ணாராம். கர்த்தர் என்ன சொன்னார்? 3 தடவை பண்ண பிறகு என்ன சொல்கிறாரு? கர்த்தாவே, இந்த பிசாசை கொஞ்சம் தூக்கி அந்த பக்கம் எங்கேயா போட ஆண்டவரே, இந்த பிசாசு ஒரே தொல்லையாக இருக்குது, இந்த பிரச்சனை ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்னன்னு தெரியல, அப்படியே ஒரே தகராறாக இருக்குது, இதை ஏதாவது பண்ணுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அதற்கு அவர் ஏதாவது செய்கிறதுக்கு பதிலாக சொல்லிட்டு இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, என் கிருபை உனக்கு போதும். எல்லாம் சொல்லுங்க, என் கிருபை உனக்கு போதும். கிருபைனா என்னன்னு புரிஞ்சுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூ ஆர் சேவ்ட் பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே. அப்போ கிருபை வந்து கொடுக்குது, விசுவாசம் எடுத்துக்கொள்ளுகிறது. கிருபை நிறைய கொடுத்துருக்குது, விசுவாசம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கிருபை உனக்கு போதும்னு சொன்னால் உனக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருக்குப்பா, நீ இப்போ விசுவாசத்தை உபயோகப்படுத்தி எடுத்துக்கொள். பவுலுக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் விசுவாசத்தை மிஸ்டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. தவறான ஒரு திசையில் விசுவாசம் போயிட்டு இருக்கு. எந்த திசையில்? இவர் அதிகாரம் செலுத்துவதற்கு பதிலாக ஆண்டவரே நீர் ஏதாவது செய்யும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்றார், நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, நீ 3 தடவை இல்லை, இன்னும் 30 தடவை வேண்டிக் கொண்டாலும் என்னிடத்திலிருந்து உனக்கு வருகிற பதில் நான் செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்றதில்ல. நிறைய பேர் காத்துட்டு இருக்கேன், கர்த்தர் அப்படி சொன்னார் போதும் ஐயா அப்படி சொல்ல மாட்டார். அவர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல மாட்டார். அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். கிருபை உனக்கு ஏராளமாய் கொடுத்திருக்கிறது, இப்பொழுது விசுவாசம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், எல்லா பிசாசின் கிரியைகளும் உன்னுடைய பாதபடிக்கு கீழாக ஆக்கி இருக்கிறேன், நீ அதிகாரியாய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அதிகாரத்தை எடுத்தாய் என்றால் உனக்கு அதில் வெற்றி உண்டாகும் என்று சொல்லுகிறார். இருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் சொல்கிறாரு, கிருபை உனக்கு போதும். கிருபை உனக்கு போதும்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, பல்ல கடிச்சு சகிச்சுக்கிறதுக்கு கர்த்தர் உனக்கு கிருபை தர்றாரு. எங்கே சொல்லியிருக்குது அது? அதான் கிருபை. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னா நரகத்துக்கு போனாலும் அந்த நரக அக்கினியும் சகித்து கொள்கிற அளவுக்கு உனக்கு கிருபை தந்திருக்கேன். கிடையாது, ரட்சிக்கிறதுக்கு தான் கிருபை, விடுதலை ஆக்கிறதுக்கு தான் கிருபை. நரக அக்கினியிலே கடந்து வேகிறதுக்கு உனக்கு கிருபை தரனார கிடையாது, ரட்சிக்கிறதுக்கு கிருபை. விசுவாசத்தினால் அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் இல்லைங்களா? அப்போ கிருபை என்கிறது ஏதோ பிரச்சனை அப்படியே சகிச்சு அந்த பிரச்சனையிலே கடைசி வரைக்கும் வாழ்கிறது இல்லை. பவுல் கடைசி வரைக்கும் அதில் வாழலை. எத்தனை முறை சொல்கிறாரு தெரியுமா? அதை பல வசனங்களில் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ரோமாபுரியிலே தன்னுடைய கடைசி நாட்களிலே அவர் அங்கே இருந்து சந்தோஷமாக ஊழியம் செய்தார். அவர் எந்த தடையும் இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க அவரால் முடிந்தது என்று கடைசி 2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தி 3, 10, 11 ஆகிய வசனங்கள் வாசிக்க நேரம் இல்லை. ஆனால் சொல்கிறாரு, எவ்வளோ இடுக்கண்கள் பிரச்சனைகள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது, எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் என்னை விடுவித்தார், இனிமேலும் விடுவிப்பார் என்று சொல்லுகிறார். கற்றுக்கிட்டார் அவர். என்ன சொல்கிறாரு? எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் அதை உபயோகப்படுத்தும் போது கர்த்தர் என்னோடு இருந்து அந்த அதிகாரத்தை பேக்கப் பண்ணுறார். பரலோகத்திலிருந்து அந்த அதிகாரம் இந்த பூமியில் வேலை செய்கிறது என்பதை அவர் அனுபவித்து பார்த்திருக்கிறார். அநேகருக்கு இந்த காரியம் புரிய வேணும் பாருங்க. அநேகருடைய விசுவாசம், இன்னைக்கு விசுவாசம் அவர்களுக்கு இருக்குது, ஆனால் அது மிஸ்டைரக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. தவறான திசையில் இந்த விசுவாசம் செலுத்தப்படுகிறது. எந்த திசையில் போயிட்டு இருக்குது?
இவங்க வந்து ஜெபம் பண்ணி கர்த்தர் ஏதோ செய்வார் என்று எதிர்பார்க்கிறார்கள். அநேக நேரத்தில் நம்முடைய ஜெபம் கட்டுகிற ஜெபமாக, கட்டவிழ்க்கிற ஜெபமாக இருக்க வேணும். ஏனென்றால் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன்னு வைங்க, எனக்கு சில பொறுப்புகள் இதில் பார்த்துக்கன்னு சொல்லுங்க. நான் நடுராத்திரி 12 மணிக்கு என்னுடைய பாஸ் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா கொஞ்சம் உடனே எந்திரிச்சு வாங்க இங்கே. சிலர் பண்ணுறது பார்த்தா அப்படி தான் இருக்குது. கர்த்தாவே இறங்கும், தினம் வம்பா இருக்குது. அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார், இறங்கும் ஆண்டவர் இறங்கும். எங்கே இறங்குவார்? அவர் இறங்கி வந்து பாதாளம் வரைக்கும் போயிட்டு மேலே போய் உட்காந்துருக்கிறாரு. இதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. இறங்கும் இறங்கும்ன்றான், இறங்க மாட்டார். நான் சொல்கிறேன், இப்போ 12 மணிக்கு நான் என் பாஸை கூப்பிட்டு உடனே மெத்தப்படிக்கிறது இறங்கி கீழே வரோம், இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா சரி, ஏதோ ஒரு தடவை 2 தடவை அடியாத பையன் கஷ்டப்படுறாரு, வேலை தெரியல போல இருக்குன்னு 2 தடவை இறங்கி வர. 3வது தடவை, தம்பி நான் நிம்மதியாக தூங்கலாம் தான் உன்னை வேலைக்கு வச்சுருக்கிறேன், என்னை திருப்பி திருப்பி கூப்பிட்டீங்கன்னா வேலை போயிடும், ஜாகிரதை. வேலை போயிடும், இருக்கிற வேலையும் போயிடும். ஏன்னா உனக்கு அதுக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்கு. நீ ஹேண்டில் பண்ண இந்த ப்ராப்ளம், உனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாத, நான் ஹேண்டில் பண்ணுற ஆளை பார்த்துக்கிற போயிட்டுருப்பாங்க இல்லையா? இருக்கீங்களா? அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் எதுக்கு அங்கே வந்து உட்கார்ந்தேன் வலது பார்சத்தில்? ஏன்னு சொன்னால் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. நீ அதை பெற்று அனுபவித்து அதை செலுத்து அதிகாரத்தை. அதிகாரம் உன்னுடையது. அதை அதிகாரத்தை எடுத்து உபயோகப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை நீ கண்டுகொள் என்று சொல்லி அவர் நீங்கள் வெற்றி காணும்படியாக பரலோகத்தின் எல்லா சக்திகளும் உங்களுக்கு பின்னால் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதிகாரம் எடுக்கிற வரைக்கும் சில காரியங்கள் நடக்கவே நடக்காது. அப்போ வீட்டில் பற்றாக்குறையா யார் அதிகாரம் எடுக்கணும்? நீங்கள் தான் அதிகாரம் எடுக்கணும். இயேசு பாருங்கள், அங்கே டேக் சார்ஜ் பண்ணிட்டாரு. ஜாடியில் தண்ணியை ஊற்றினார், எல்லாம் கொண்டு வந்து ஊற்றினான். எவனாவது வந்து என்னையா திராட்சரசம் இல்லைன்றாங்க, கால் கழுவுற ஜாடியில் தண்ணி ஊற்ற சொல்கிறீங்க? கிடையாது. ஊற்றினார், எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ணினார், எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ணுறாங்க. ஊற்றினா முதல்ல கொடுத்த திராட்சரசத்தை விட இன்னும் அற்புதமான திராட்சரசமாக இது இருக்கிறது. அதிகாரி அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு. வானத்தையும் பூமியும் உண்டாக்குன அதிகாரி அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அந்த இல்லாமையின் சூழ்நிலையில், வறுமையின் சூழ்நிலையில் அல்லது குறைச்சலின் சூழ்நிலையில் இருந்து கொண்டு நிறைவை உண்டாக்கக்கூடிய அதிகாரி ஒருத்தர் அங்கே இருக்கிறார். காலி வலையை எடுத்து மடித்து பேக்கப் பண்ணி வீட்டுக்கு போகிறதுக்கு முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறான் பேதுரு. அவர் சொல்கிறாரு, உன்னுடைய வலையை இங்கே போடு. எங்கே போடுறதான்றாரு? எல்லா பக்கமும் போட்டுட்டேன், ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிறார். சொல்கிறார், இங்கே போடு, நான் சொல்கிற இடத்துல போடுப்பான்றார். போட்டால் 2 படகு நிரம்புகிற அளவுக்கு, படகு உடைந்து நெட்டெல்லாம் கிளிகிற அளவுக்கு அவ்வளவு மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். ஏனென்றால் அங்கே ஒரு அதிகாரி நிற்கிறார். அந்த மீன்களுக்கு அவர் கட்டளையிட்டு விட்டார். அந்த மீன்கள் வந்து தானா வந்து உங்க உட்காந்துக்கும். ஹலோ, இருக்கீங்களா? அப்போ நீங்கள் ஒரு அதிகாரி. காசு இல்லைன்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் கூப்பிடணும் காசை. இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன் அவர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்திலே எல்லா பணமும், பண விருத்தி, பொருளாதார விருத்தி உண்டாயிருக்க கடவுது, நிறைவு உண்டாயிருக்க கடவுது, குறைச்சல் நீங்க கடவுது இயேசுவின் நாமத்தினாலே. இல்லாமையும் வறுமையும் குறைச்சலும் பற்றா குறையும் நீங்க கடவுது இயேசுவின் நாமத்தினாலே. விருத்தியும் பெருக்கமும் உண்டாக கடவுது. நிலத்தின் கனியிலே பெருக்கும், ஆடு மாடின் கனியிலே பெருக்கம், கற்பத்தின் கனியிலே பெருக்கம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது என்னுடையது, இயேசுவின் நாமத்திலே அது உண்டாக கடவுது. அதிகாரம். இருக்கீங்களா? வியாதி இந்நேரத்தில் அப்படிதான் அதிகாரம். நீங்கள் அங்கே அதிகாரியாக வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுவினிடத்தில் அந்த அதிகாரத்தை பார்க்கலாம், கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அதிகாரிகள், நீங்கள் ராஜாக்களாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? எல்லாம் யாருக்கும் விளங்கினது. அதனால தான் சிம்பிளாக போதிக்கிறோம். இதில் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எல்லாரும் சொல்லுவோம், நான் அதிகாரி. பரலோகத்தின் தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமாக எனக்கு இந்த பரலோக அதிகாரத்தை இந்த பூமியிலே கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் என்னுடைய பாதபடிக்கு கீழாக்கி இருக்கிறார். நான் வார்த்தையின் மனிதன். நான் சொன்னால் அது அப்படியே ஆகும். அவன் சொன்னபடியே ஆகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நான் சொல்லுவேன், அதன்படி பொருளாதார விருத்தி உண்டாகும், சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும்.
எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்திலே என் கையின் பிரயாசத்திலே உண்டாகும். ஏனென்றால் அதிகாரம் என்னுடைய கையில் இருக்கிறது.